Praise the Lord. எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? அருமையான ஆராதனை, இந்த அருமையான வேலையை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்தி நாம் மேற்கொண்டு தேவ செய்திக்கு செல்வோம். தேவ செய்திக்கு தொடங்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு பாடலை பாடுவேன். அதை என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். இன்றைக்கு இந்த தேவ செய்தியை சொல்வதற்கு முன்னாடி என்னை மாத்திரமல்ல உங்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த அவசியம் என்னவென்றால் தலைப்பு அப்படி. இன்றைய தலைப்பு நானே ஜீவன் என்ற அதிகாரத்தோட இயேசு கிறிஸ்து சொன்னார். இயேசு நானே ஜீவன் என்ற இந்த வார்த்தை இதற்கு முன்னாடி இதே வசனத்திலே யோவான் 14:6 இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். முதலிலே வழி, அப்புறம் சத்தியம், அதற்கு அப்புறம் ஜீவன். இதோடு முடிந்தது. உலகத்தில் நமக்கு ஜீவன் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அதோடு முடிந்தது. சாப்டர் க்ளோஸ். அதனால்தான் நான் இன்றைக்கு உங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு சில காரியங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அநேகருக்கு தெரியும், கிறிஸ்துவர்களாக நமக்கு தெரியும். ஆனால் நம்மை அநேகர் நோக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். நம்மை அநேகர் நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் புறம்பே இருக்கிறார்கள். இந்த வீடியோக்களை பார்க்கிறார்கள், சோசியல் மீடியாவில் நம்மளை பார்க்கிறார்கள். நாம் என்ன பேசுகிறோம், என்ன செய்கிறோம் என்றெல்லாம். இது சத்தியம். நாம் ஒரு வார்த்தை தவறாக பேசிவிட்டால் நம்மை பிடிக்கிறதுக்கு உடனே வந்து விடுவார்கள். இதுவும் உண்டு. ஆனால் நாம் தவறாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏனால் நாம் கிறிஸ்துவர்கள். கிறிஸ்துவம் என்பது என்ன? முதலிலே கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது புரியாமல் இருக்கிறதை சொல்லி நான் ஒரு பாடலை பாடப் போகிறேன். அந்த பாடல் நானே எழுதிய அந்த பாடல் புரியாது. அதனால் நீங்கள் கவனமாக வார்த்தைகளை கேட்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. பொதுவாக நாம் பாடல்களை கேட்கும் போது பல இடங்களில் கேட்டிருந்தால் அது உங்களுக்கு புரியும். இது புதிய பாடலாக இருக்கு. ஆனால் ஒரு முறை இந்த சபையிலே நான் பாடியிருக்கிறேன் அந்த பாடலை. அப்படி இருக்க இந்த பாடலை நான் பாடுவதற்கு அதற்கு முன்னாக கிறிஸ்துவத்தை பற்றி நான் ஒரு சில வார்த்தைகளை பதிவிட விரும்புகிறேன். ஏன்னா அநேகர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதத்தை சார்ந்ததோ அல்லது மத மாற்றம் செய்கிறதோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்காகவோ கூட்டத்திற்காக உருவாக்கப்பட்டது கிடையாது. கிறிஸ்துவம் என்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழி. மனுஷனுக்கு பூமியை படைத்த தேவன் அநேகத்தை சொல்லி இருந்தாலும் அவனுக்கு அறிவில்லாமல் போய் பல பாவங்களை செய்ததினாலே தேவன் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க ஒரு வழியை அவர் திறந்து கொடுத்தார். அது கிறிஸ்துவ வழியாக இருக்கிறது. இந்த பாவ வழியிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள ஒரு வழி இருக்கிறது என்றால் அது கிறிஸ்தவம். அந்த கிறிஸ்துவத்தை நமக்கு அறிவித்த அந்த போதகம் செய்த இயேசுவானவர் அவர் மனுஷனாக பிறந்து நம்மோடு கூட இருந்து மனுஷனாக பல துன்பங்களையும் பட்டு நமக்கு பல காரியங்களை அவர் அறிவித்தார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று. தேவன் என்ன உருவாக்கினாரோ அதை அவர் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தவரே இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தின்படி அவர் நமக்கு ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்ததினாலே நமக்குள்ளே ஒரு நிறைவான அன்பு, நமக்கு அவர் அன்பை சொல்லிக் கொடுத்ததினாலே நமக்குள்ள ஒரு நல்ல ஒரு பண்பு, நமக்குள்ளே நல்ல ஒரு திட்டங்கள், சிந்தனை, தெளிந்த புத்தி, இவை எல்லாவற்றையும் கொடுத்து நீதியின்படி வாழ நமக்கு வழிகளை காட்டியவர் இயேசு கிறிஸ்து. ஆனாலும் அநேகருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது அவர்களுக்கு ஏன் பிடிக்கவில்லை என்றால் அவர்கள் என்னெல்லாம் இயேசு கிறிஸ்து அறிவித்தாரோ அதற்கு எதிர்மாறானவர்கள். அவர்களுக்கு இயேசு பரிசுத்தத்தை பற்றி பேசினால் அவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள், அவர்களுக்கு பரிசுத்தம் பிடிக்காது, அவர்கள் அநீதி செய்கிறவர்கள், அவர்களுக்கு இயேசுவை பிடிக்காது. ஏனென்றால் இயேசு நீதியை பேசுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் அவர் அன்பு செலுத்த சொல்லுகிறார். நாம் செய்கிற இவர்கள் செய்கிற அன்பு இயேசுவை பிடிக்காதவர்கள் செய்கிற அன்பு அல்ல. அவர்கள் நான் அது செய்கிறேன், இது செய்கிறேன், அன்பை காண்பிக்கிறேன் என்று தன்னுடைய சுயநலத்துக்காக பல காரியங்களை செய்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட இயேசுவுக்கு எதிரான ஆட்களை நீங்கள் எளிதாக பிடிக்கலாம். நான் முதலில் என்ன சொன்னேன், அவர் நம்மளை பிடிக்கப் போகிறார்கள் என்று. நாம் அவர்களை பிடிக்கும் வழிகளும் உண்டு. அவர்களை ஒரே வாரத்திலே பிடித்து அவர்கள் செய்யும் அட்டூழியங்களை நாம் வெளியிட்டு விட்டால் அது அவர்களுக்கு மான பிரச்சனையாக மாறிவிடும்.
இந்த மானப்பிரச்சனையும் வேண்டாம் என்று சொல்லி இயேசு அன்பாகவே ஒவ்வொருத்தரையும் பேசு என்று நம்மை அன்புக்கு மேலே அன்பு, உயர்வான அன்பை சொல்லிக் கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறார். நான் பேசும் வார்த்தை என்ற டேனிஷ் பிள்ளைகளுக்கு விளக்கல என்றால் நான் ஆங்கிலத்தில் கூட பேச நான் தயாராக இருக்கிறேன். The Christian life is not about talking about any particular religion, or it is not talking about conversion of any religion, and it is also not talking about a group or person, individuals to come and enjoy something, or it's not come, or it is prohibited for any particular group. No, it is open for all nations. That is what about Christian life. And the Christian life, the core is Jesus Christ. He is the most powerful, and He knows everything from your heart, what you are thinking, and He will tell what you are thinking, and nobody can tell this. That is the power of Jesus Christ, and that is called revelation. And once this revelation comes, people get shaken, because they are shaking because they are not correct. They want to correct. If they want to correct, that is the opportunity Jesus gives, and He is not going to punish. And that is the Christianity we are talking about. And that Christian life, it gives the life. And you are not going to be perished. And we will see all that in coming in the sermon. நான் முன்னாக முதல்ல சொன்னபடி நாம் தேவனை குறித்து அறிந்து கொள்ள, தேவ மகிமையை குறித்து அறிந்து கொள்ள, நாம் ஜீவனை நாம் காத்துக்கொள்ள, முதலாவது நமக்கும் ஒரு திறமை இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதருக்கும் நமக்கு என்ன நடந்தது, நம்மளை பத்தி நடந்தது நமக்கே தெரியாது. அப்படி ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு 2 வயது பிள்ளையாக இருக்கும்போது, ஒரு அழகான பிள்ளையாக தொட்டிலே தவழ்ந்திருந்தோ கட்டிலே படுத்திருந்தோ உங்கள் தாய் தகப்பனோடு இருக்கும்போது நீங்கள் என்ன செய்தீர்களோ அது உங்களுக்கு இன்றைக்கு நினைவில் இருக்காது. உங்களை எடுத்து கொஞ்சம் விளையாடி அழகு பார்த்து அந்த தாய் தகப்பன்கள் உங்களை அருமையாக, உங்களை குறித்து பெருமையாக நினைத்திருந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பார்கள். எந்த வீட்டிலும் குழந்தை பிறந்தால் பெரிய சந்தோஷம். நீங்களும் அந்த சந்தோஷத்தை உங்கள் தாய் தகப்பனுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் யாரும் மறக்க முடியாது. ஆனால் அதை உங்களால் நினைவு கூற முடிகிறதா? உங்களால் இந்த தாய் தகப்பன் நீங்கள் கொடுத்த சந்தோஷத்தை நீங்களே நினைவு கொள்ள முடியாது. அதே வேளையிலே உங்கள் வீட்டிலே சிறு குழந்தை இருக்கிறது. பெரியவர்களாக நீங்கள் அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு எதிர்காலத்துக்கு நீங்கள் வாழ்த்துகிறீர்கள். ஒரு பிறந்த நாள் என்றால் வாழ்த்துகிறீர்கள். அந்த குழந்தை வளர்கிறது. அது வளர்ந்து பெரியதாக ஆகும்போது அதற்கு ஒரு போட்டோவை காட்டுகிறீர்கள். நீ சிறு பையனாக இருக்கும்போது எது செய்தாய், சிறு பிள்ளையாக இருக்கும்போது எதெல்லாம் செய்தாய் என்று. அது போட்டோ இப்போ வந்திருக்கிறது. போட்டோ முன்னாடி இல்லை. அந்த காலத்திலே போட்டோ கிடையாது, வீடியோ கிடையாது. ஆனா இன்றைக்கு ஒரு 20 வருஷம் கழித்து உங்கள் பிள்ளைக்கு நீ இப்படி எல்லாம் இருந்தாய் பார், 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ செய்த அட்டகாசத்தை பாருங்கள். ஆனால் இப்போது நாம் அதை மறந்து விடுகிறோம் அல்லவா? சிறு குழந்தைகள் நல்லபடியாக வாழ வேண்டும். இப்ப இயேசு எதற்கு வந்தார்? நல்ல வாழ்க்கை கொடுக்க வந்தார். அந்த இயேசுவை பின்பற்றுவார்கள். அந்த குழந்தைக்கு நன்மையை பற்றி பேசுவார்கள். அந்த இயேசுவை பற்றி பேசினால் அந்த குழந்தை அதே பாதுகாப்பிலே வளரும், ரட்சிக்கப்பட்டிருக்கும். இயேசுவை அறியாத அந்த பிள்ளை பாருங்கள், பரிதாபமாக இருக்கும். அது வளர 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 அதன் நிலை மாறி அது தத்தளித்து ஒரு சூழ்நிலை வரும்போது என்னை யார் காப்பாற்றுவார்கள் என்று கலங்கி போய் நிற்கிற பெரிய பிள்ளைகளாக மாறிவிடுகிறது. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் ஜீவன் என்றால் என்ன, ஒரு குழந்தை பருவத்திலிருந்து மனுஷனுக்கு ஜீவன் எப்படி உண்டாகிறது என்று. இந்த ஜீவனை குறித்த இந்த பாடலை நான் இப்பொழுது உங்களிடத்திலே பாடி உங்களுக்கு ஒரு புரிதலை நாம் கொடுக்கும்படி இந்த பாடலை நானே எழுதியது. என்னோடு சேர்ந்து பாடுங்கள். முடிந்தால் பாடுங்கள், இல்லை என்றால் கேளுங்கள், அர்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். எளிமையான தாளம். அல்லேலூயா. இந்த பாடலின் கருத்தோடு நான் பாடுகிறேன். தயவு செய்து இந்த 1 மணி நேரம் எனக்கு கொடுத்திருக்க 1 மணியா பாஸ்டர், 1 மணி நேரத்திலே உங்கள் கவனத்தை என்னோடு வைத்திருந்தால் இந்த சப்ஜெக்ட் அப்படி ஜீவனை குறித்தது நாம் எல்லோரும் பிழைத்துக் கொள்வோம் என்ற நம்பிக்கையிலே கர்த்தருக்குள்ள விசுவாசித்து சொல்கிறேன்.
அல்லேலூயா. பிறப்பின் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். பிறப்பின் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். அன்பர் இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். பிறப்பின் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். அன்பர் இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். எந்நாளும் அவர் மகிமைதனை எல்லோருக்கும் சொல்லி ஆர்ப்பரிப்போம். எந்நாளும் அவர் மகிமைதனை எல்லோருக்கும் சொல்லி ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜாவின் வழி வாழ்ந்திடுவோம். இயேசு ராஜாவின் வழி வாழ்ந்திடுவோம். பிறப்பின் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். அன்பர் இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். எண்ணங்கள் கேட்டு தற்பெருமை, ஆவியில் கேட்டு சுயநலமாய், வேண்டா பகையை புதுப்பித்து நாடோறும் ஜீவன் அழிவுற்று. பயணம் இல்லை, முடிவு தொல்லை, தீங்கின் வீணை வீழடிந்து போகும் வழியோ பரிதாபம். பிறப்பின் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். அன்பர் இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். எண்ணிலடங்கா அதிசயங்கள், தேவ வல்லமையின் அற்புதங்கள். எண்ணிலடங்கா அதிசயங்கள், தேவ வல்லமையின் அற்புதங்கள். ஏற்ற தாழ்வு பாராமல் நம் எல்லோரும் அவர் அன்பானவர். பிறப்பின் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். அன்பர் இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். நானே வழியும், நானே சத்தியம், நானே ஜீவன் என்றவரை தொழுது கொள்ளும் பேரின்பமே. வழிகளை திறக்கும் வாழ்வாக்கு. பிறப்பின் பயணம் ஒன்றே, இலக்கை நோக்கி புறப்படுவோம். அன்பர் இயேசுவின் வழியில் வாழ்ந்திடுவோம். நன்றி தகப்பனே, எங்கள் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உண்மையிலே பிரியமாய் இருந்து உமது வார்த்தையை கேட்க வந்த ஒவ்வொரு பிள்ளையும் நீர் காண்கிறீர் சுவாமி. நீர் பரலோகத்தில் இருந்து ஆண்டவரே இந்த சபையை நோக்கி பாரும் சுவாமி. ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச் ஹோல்பேக்கில் இருக்க இந்த சபையை நோக்கி பாரும் ராஜா. இவந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இவர்கள் குடும்பங்களை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே அடியனை கொண்டு உமது வார்த்தையை பேசும். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நடந்த அத்தனை பாவ சாபம் எல்லாவற்றையும் முறியடிக்க ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒரு மீட்பரை கொடுத்தீரே. கர்த்தாவே, எங்களுக்கு தேற்றவாளனை கொடுத்தீரே. தேவனே கர்த்தாவே, இந்த வேளையும் ஆண்டவரே அடியன் மூலமாக பேசும் சுவாமி. உமது வார்த்தையே அல்லாமல் எது ஒன்றும் ஆண்டவரே அடியனுடைய சொந்த வார்த்தையாக இல்லாதபடிக்கு கர்த்தாவே, உமது சத்தியத்தையும் சாட்சியாக இருந்து அடியன் பேச கர்த்தாவே அடியனை பலப்படுத்தி ஆண்டவரே நீர் பேசும். உமது சத்தியம் வெளிப்படுவதாக, உமது வழிகள் திறக்கப்படுவதாக. என் தேவனே ராஜா, உமது கிருபையினாலே எங்களுடைய ஜீவன் ரட்சிக்கப்படுவதாக. எல்லாவற்றையும் உமது ஒரே பேரான நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த செய்தியை தொடங்குகிறேன் ராஜா. ஆசீர்வதி. Thank you Jesus. Thank you Lord. Hallelujah.
கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, இப்பதான் நம்ம மெசேஜை தொடங்க போறோம். அல்லேலூயா. இந்த மெசேஜ் பத்தி, அதாவது நானே வழி சத்தியம் ஜீவன் என்று சொன்ன இந்த நல்ல தேவன் யோவான் 14:6 இதை சொல்லி இருக்கிறார். ஒரே ஒரு வசனம் தான் இருக்கிறது முழு பைபிள்ல. இப்படிப்பட்ட ஒரு வசனம், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வராமல். அதுதான் அடுத்த பாயிண்ட். அவராமல் இல்லாமல் பிதாவினிடத்தில் போனவன் எவரும் கிடையாது. நீங்க எந்த மதமாக இருந்தாலும் சரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் பரலோகம் என்பது பிதாவினிடத்தில் இருக்கிறது. அங்கே போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து முடிவு எடுக்கிறார். இயேசு கிறிஸ்து ஓபன் பண்ணாதான் போக முடியும். அப்ப நம்ம இயேசுவுக்குள்ளே இருக்கும்போது கண்டிப்பாக அவர் நல்ல தேவன், அன்பான தேவன், நமக்கு உதவி செய்வார். நமக்கு இந்த இயேசுவை பற்றி சொல்ல நமக்கு இந்த கொடுத்திருக்கிற வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி அநேகருக்கு புரியாமல் இருக்கிற ஜனங்கள், அந்த குழந்தையை போல எப்படி படத்துல பார்த்தீங்களோ, நிறைய பேருக்கு புரியவில்லை, சத்தியம் என்னவென்று தெரியவில்லை. அவர்களுக்கு சொல்லிக் கொண்டு நாம் போக வேண்டிய ஒழிய, யார் நம்மை பின்தொடர்ந்து நம்ம முதுகல் குத்த வருகிறார்களோ அவர்களை நாம் பார்க்காமல் முதுகில் குத்த வருபவர்களை திருப்பி குத்த நம் தேவனுக்கு தெரியும் என்று சொல்லி நாம் போக வேண்டும். நமக்கு எந்த ஒரு குற்றம் வராது. நம்மளை யாரும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையின்படி வாழும் பிள்ளைகள் எவருக்கும் எந்த தீங்கும் வராது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இந்த வசனத்தை குறித்து முதலாவதாக 23 நவம்பர் 2025 ஐ எம் த வே என்ற தலைப்பிலே இதே சபையில பேசினேன். அப்புறம் 14 டிசம்பர் 2025 ஐ எம் த ட்ரூத், முதல்ல நானே வழி, இப்போ நானே சத்தியம் என்ற தலைப்பிலே மலேசியா சபையில பேசினேன். இப்பொழுது எனக்கு மாதத்தின் முதல் நாள், இந்த மார்ச் மாதம் முதல் நாளில் அபிஷேகமாக எனக்கு ஒரு தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. பாஸ்டர் நோயல் என்னை கேட்டுக்கொண்டார், செய்தி எடுங்கள் என்று. பாஸ்டருக்கு நன்றி. நான் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டேன். இதன் மூலமாக இந்த வசனம் எனக்கு செய்திக்கு பூரணமாக இருக்கிறது. இந்த முதலில் சொன்ன செய்திகள் யூடியூப்ல இருக்கிறது, போய் பார்த்தால் தெரியும். நான் அதில் சொன்னவைகளை இதில் ரிப்பீட் அது பண்ணால் நல்லா இருக்காது. அதனால புதிய காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது பேச போகிறோம். அல்லேலூயா. என்னுடைய பேர் தெரியும் அநேகருக்கு நினைக்கிறேன், ஒரு சிலருக்கு தெரியும் இல்லைன்னா. என் பேர் பிரதர் செல்வ பிரகாஷ். என்னை பத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னா, நான் ஒரு பாவின்னு சொல்லலாம். உலகத்தில் எல்லாரும் பாவி, நானும் ஒரு பாவியாக தான் இருந்தேன். பாவத்தில் மூழ்கி இருந்தேன். பாவம் என்றால் என்ன அப்படி என்று எனக்கு அன்றைக்கு தெரியாது. என்றைக்கு நான் இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே வந்து பாவம் என்ன என்று அறிந்து கொண்டனோ, பாவத்தை விட்டு விலக ஆரம்பித்து விட்டேன். அதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன். நான் தான் பாவி. என்னை ஆண்டவர் பாவத்தை சொல்லி விலக்கி கொண்டு வந்திருக்கிறார். பாவம் என்றால் என்ன என்றால் எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் வேத புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள், படித்து பாருங்கள். பாவத்தை மட்டும் பல விஷயங்கள் எழுதியிருக்கிறது. அநேகமாக நீங்க படிக்கவில்லை என்றாலும், யாத்திராகமம் எக்ஸோடஸ் 20, உபாகமம் 28, டெட்ரோனமி 28, 28, லேவியாகமம் 18. அதாவது லேவியாகமம் 18 பார்த்தால் முறைகேடானவைகள் எல்லாம் எழுதியிருப்பார். அது எப்படிதான் எழுதினாருன்னு தெரியல, அப்படி முறைகேடுகள் எல்லாம் இருக்கும். அது பாவம். இன்னும் பாவங்கள் எப்படி நுழைகிறது என்பதை மார்க் 7, 21, 22 படித்தால் தெரியும். இப்படியாக பாவங்களை குறித்த எல்லாவற்றையும் இந்த வேத வசனம் சொல்லி இருக்கிறது. இது நேற்றோ போன வருஷமோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதில் ஆதியிலிருந்து இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது, புதிய ஏற்பாட்டிலும் வந்திருக்கிறது. இது இப்படிப்பட்ட செய்திகள் எந்த பள்ளிக்கூடத்திலையும் யாரும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை. பிரச்சனை அங்கதான் இருக்கு. நம்ம என்னென்னவோ படிக்கிறோம், பள்ளிக்கூடங்களிலேயே முக்கியமான செய்தியை சொல்லிக் கொடுக்கறதில்லை. அதனாலே சபைக்கு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசாங்கம் அநேக பேரை ஏதோ ஒரு விதத்திலே காப்பாற்றினாலும் தேவன் கைவிட்டால் எந்த அரசாங்கமும் எவரையும் காப்பாற்ற முடியாது என்ற சத்தியம் சபையை சேர்ந்தவருக்கு தெரியும். தேவன் நம்மோடு இருந்தால், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குற தேவன் நம்மோடு இருந்தால் அவர் நம்மையும் காப்பாற்றுவார். ராஜாக்களை உன் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ராஜாவை ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருந்தால், தேவனுக்கு பிடித்து போனால் அவர் கையில ஒப்பு கொடுத்து விடுவார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம தேவன். அதனாலே நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்க சபைக்கு சென்று தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஒரு பலம் வருகிறது.
நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதம் வருகிறது. இதுதான் என்னுடைய இன்ட்ரடக்ஷன். நாம் அதிகமாக பெரிய காரியங்களை குறித்து இப்போது பேச போகிறோம். எப்படி எல்லாருக்கும் தெரியும், ஒரு பழமொழி இருக்கிறது, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்வான். இது எல்லாருக்கும் தெரியும். இது தமிழ்ல ஒரு பிரசித்தமான ஒரு பழமொழி. அதே நேரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், தானியேல் 2:21-22 படித்தால் தெரியும், அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர், அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர், இருளில் இருக்கிறதை அவர் அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். இதுதான் நம்முடைய கர்த்தர். இவரை குறித்து நாம் சொன்னால் இந்த காதுகள் கேட்பதில்லை. அதே அரசன் அன்று கொள்வான் என்றால் பயந்து முடங்கி கிடக்கும். ஏன்னா அரசன் அன்று கொள்ள போகிறான், தெய்வம் நின்று கொள்ள போகிறது. அது என்றைக்கு கொண்டாலும் பரவாயில்லை. அதற்கு அப்புறம் என்ன ஆகும்? முடிவு மரணம். மரணமோ நரகமோ முடிந்து போயிட்டு. ஆனால் நம் தேவன் உனக்கு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி ஜீவனை காக்க அவர் நமக்காக என்றென்றைக்கும் நமக்காக அவர் இருக்கிறார். இந்த சத்தியத்தை நாம் முதலிலே புரிந்து, ஒரு சில சாட்சிகளும் என்னிடத்தில் உண்டு, நான் சொல்லுகிறேன். நாம் முன்னாடி சொன்ன மாதிரி நாம் பெரிய டாபிக் எடுத்திருக்கிறதுனாலே நான் ஒரு முறையை கொண்டு வந்திருக்கிறேன். இதிலே நான் 3 விதமாக இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் நான் பாக்ஸாக 3 பாக்ஸாக வைக்கிறேன் அட்டவணையிலே. முதலாவதாக, இது எப்படி ஒரு மீட்டிங் ரிக்வெஸ்ட் அனுப்புவீங்களோ, முதலாவதாக காலம், டைம். இரண்டாவதாக இடம், பிளேஸ். மூன்றாவதாக பொருள், சப்ஜெக்ட், என்னத்தை விளங்க போகிறோம். இப்படி 3 விதமாக நான் பிரித்து இந்த செய்தியை கொண்டு செல்கிறேன். அது உங்களுக்கு புரிதலுக்கு எளிதாகவும் இருக்கும், சொல்லுவதற்கு எனக்கும் எளிதாக இருக்கும். அல்லேலூயா. ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே நம் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். புதிய ஏற்பாடிலே என்றால் இயேசு. அவர் மத்தேயு 16:26, மார்க் 8:36, லூக்கா 9:25 3 வசனத்திலையும் சொன்னது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன்னைத்தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்க ஒரு பிசினஸ் மேனாக இருந்தால், பிசினஸ் உமனாக இருந்தால் லாபம் பார்ப்பீர்கள். நாம் என்ன லாபம் சேர்க்க போகிறோம். ஆனால் ஜீவனை இழந்து போனால் லாபம் என்ன? அப்போ நமக்கு முதலாவது லாபம் என்ன இருக்க வேண்டும் என்றால், ஜீவனை காத்துக்கொள்ள வேண்டிய லாபம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். என்னுடைய ஒரு நெருங்கிய நண்பர் என்னோட துபாயில வேலை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு ஒரு 20 வயது பக்கம் ஒரு மகன். அந்த மகன் டாக்டர் படித்து டாக்டர் வேலை தொடங்க வேண்டும். ஒரு முறை அவர் ஒரு நதியில விளையாட செல்ல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட நதியில போனார் விளையாடுறதுக்கு. ஒரு அருவியிலிருந்து ஒரு ஆற்றினை குதித்தார். பொதுவாக அங்க குதிக்கிற இடம். குதித்தார். உள்ளே போனவர் வெளியே வரவில்லை. 4 நாள் கழித்து தான் பாடி கிடைத்தது. அவர் எவ்வளவு அந்த மனுஷன் துக்கப்பட்டிருப்பார். இந்த நியூ இயர்ல, இந்த புத்தாண்டிலே நான் அவருக்கு எல்லாருக்கும் வாழ்த்து செய்தி அனுப்புவேன். அவருக்கு வாழ்த்து செய்தி அனுப்பின உடனே, இது அக்டோபரில் நடந்த சம்பவம், மை சன் டைட், அப்படி ஒரு இதை சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் என்ன அவருக்கு பதில் சொல்லுவேன் என்றே தெரியவில்லை. ரொம்ப அழகான பையன். சின்ன வயசுல பார்த்தது 20 வயசுன்னு தான் பாருங்களேன். 20 வயசு ஒரு வாலிபன், டாக்டர் பட்டம் பற்றி மெடிக்கல் படிக்கிறது என்பது பெரிய ஒரு விஷயம். இந்தியா தேசத்தில் நிறைய காசு செலவாகும். அவர் சொன்ன விஷயம் என்னை அடித்து தூக்கி போட்டது. நான் அவருக்கு என்ன ஆறுதல் சொல்லுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. இவருக்கு நான் எப்படி ரிப்ளை பண்றதுன்னு கூட தெரியல. ஒரு மனுஷன் இவ்வளவு பெரிய சங்கதியை சொல்லும் போது இவருக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? நான் அவருக்கு வேற கிறிஸ்துவம் அல்லாதவர். ஆனால் எந்த முரண்பாடான மனுஷன் இல்லை. அவர் கிறிஸ்துவம் அல்லாத காலத்தில் வசனத்தை சொல்ல முடியாது. இயேசுவை பற்றி அந்த நேரத்தில் சொல்ல முடியாது. சொன்னாலும் கேட்பாரோ இல்லையா தெரியல. ஆனால் அவர் எனக்கு இந்த செய்தியை சொல்லிவிட்ட பிறகு எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. ஆனால் வசனத்தை உள்வாங்கி ஒரு விஷயத்தை அவருக்கு சொன்னேன். அதே யோவான் 14:27 உள்ள இந்த விஷயத்தை சொன்னேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பதாக. நான் சொன்னது அந்த லாஸ்ட் 2 வரி தான். உங்கள் இருதயம் கலங்காமலும்
பயப்படாமலும் இருப்பதாக. அவருக்கு இது எப்படி என்னால் முடியும், பெரிய இழப்பு, எனக்கு அதே பையன் வேண்டும் என்று சொல்கிறார். நான் அடுத்த கட்ட முயற்சி பண்ணேன். உங்களுக்கு இன்னும் இதில் விடுதலை ஏதாவது ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் என் மனைவி இருக்கிறார்கள், அவர்கள் தான் இதில் டாக்டர், நான் இந்த டாக்டர் கிடையாது என்று அந்த கான்டாக்ட் சொன்னேன். அவர் அதற்கு முன் வரவில்லை. முடிந்து போயிடுச்சு. எனக்கு அதே மகன் வேணும் என்று கேட்கிறார். யாரும் கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும்? இது முடியாத காரியத்தை ஒன்றை சாதிக்கிறார்கள். பாவமாக இருக்கிறது. டூ லேட். யார் அவர்களுக்கு இந்த ஆறுதலை சொல்வார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. பெரிய காரியத்தை எப்படி நான் சொல்ல போகிறேன் என்று எனக்கு தெரியாத தவிர்த்த நேரத்தில் இந்த வசனம் ஒரு வார்த்தை என்னால் சொல்ல முடிந்தது. நமக்கு அவ்வளவு வசனங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஒருவேளை இந்த வசனம் கிரியை செய்யும். நாம் இயேசுவை பற்றி பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் கிரியை செய்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. நான் சொன்ன வார்த்தை, அதற்கு மேல் அவர் ஒவ்வொரு வார்த்தையாக பேச ஆரம்பித்தார். திரும்ப வேலைக்கு போய்விட்டார், வேலை செய்கிறார். மனைவி ஒரு பக்கம் துக்கம், இன்னொரு மகள் இருக்கிறார். இனி வரும் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்ற வேண்டும். இதற்குள்ளே பாட்டியும் இறந்து விட்டார் ஒரே மாசத்திலே. இப்படியாக அடுக்கடுக்காக கஷ்டங்கள் ஏன் வருகிறது? எனக்கு ஏன் இந்த துன்பம்? எனக்கு ஏன் எனக்கு இழந்ததை நான் பெற வேண்டும்? இப்படியெல்லாம் மனுஷர்கள் கேட்கும்போது நமக்கு பதில் சொல்ல வேறு வழி இல்லை. ஆறுதலான வார்த்தைகளை விட்டார். ஆனால் அவர்களுக்கு வார்த்தைகள் கூட இல்லை, ஆறுதல் சொல்ல ஆட்களும் இல்லை. தேவன் ரொம்ப தூரம். நமக்கு தேவன் நம்ம அருகிலே இருக்கிறார். நம்மை தட்டி தட்டி கொண்டு, நம்மை தட்டி கொடுத்து நம்மை வழி நடத்தும் நல்ல தேவனாக இருக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் பார்த்தீர்களா? அல்லேலூயா. அதாவது கர்த்தர் நல்லவர், அருமையான தேவன். அவரிடத்திலே நாம் எப்படி பழகுகிறோமோ அப்படி. இதே யோவான் 14:27 எப்படி நமக்கு இந்த வழிகளை சொல்லிக் கொடுத்தாரோ அதற்கு மாறாக அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தேன் என்று சொன்னார். அதே லூக்கா 12:51 படித்து பாருங்கள். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ, சமாதானத்தை அல்ல பிரிவினையை உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப அங்க என்ன நடந்திருக்கும்? ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்தேன் சொன்ன இதே தேவன், இதே இயேசு அங்கே சமாதானத்தை கொடுக்கவில்லை, வரவில்லை என்று சொல்கிறார் என்றால் அந்த கூட்டம் வேறு. அது இயேசுவின் வார்த்தையை கேட்காத இடரல் செய்கிற கூட்டம். அங்கே அந்த வார்த்தையை இந்த வசனத்துக்கு முன்பாக நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். இயேசு போதகம் செய்து கொண்டிருக்கிறார். போதகரே ஒருத்தர் கேட்கிறார், என் சகோதரனிடத்திலே சொல்லும், என் ஆஸ்தியை பிரித்து கொடுக்க சொல்லி வந்தது அவருக்கு கோபம். என்ன உங்களுடைய சொத்துக்களை பிரிக்க வந்த, உங்கள் சொத்துக்களை பிரித்து கொடுக்க வந்தவன் என்று நினைத்து கொண்டீரோ அப்படின்னு சொல்லி பொருளாசையை பற்றி பேச ஆரம்பித்தார். எவன் பொருளாசைக்காரனாக இருக்கிறானோ அங்கே பிரிவினையை உண்டாக்குகிறார். நமக்குள்ளே பொருளாசை இருந்தால் பிரிவினை தொடர்கிறது. யார் பொருளாசை பின்னாடி போய் பொருளுக்கு பின்ன முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிச் செல்கிறார்களோ அங்கேதான் இயேசு அவருடைய வேறு முகத்தை காண்பிக்கிறார். அவர் பிரித்து விடுகிறார். ஒரே வீட்டிலே 5 பேர் இருந்தால் 2 அந்த பக்கம் 3 அந்த பக்கம் போய் செலவு செய்துட்டு கோர்ட்டுக்கு போ, அங்க போ, இருக்கிற காசெல்லாம் நாசமா ஆயிப்போச்சு. அப்ப செய்கிறது யார்? தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருந்தால் நம்மளுடைய ஜீவன் காக்கப்படும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல தேவனை குறித்து நாம் அதிகமாக இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். தேவன் ஆதியிலே பிதாவானவர் இந்த உலகத்தை உருவாக்கும் போது ஒரு விஷயத்தை தொடங்கி முறையாக நான் இதை கொண்டு செல்கிறேன். இப்பொழுது நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால் காலத்திலே தொடங்குகிறோம். டைம். பூமி உருவாக்கி ஒரு 6000 வருஷம் இருக்கும். அதற்கு மேல ஒரு 500 வேண்டாம் போட்டுக் கொள்ளலாம், இல்லை ஒரு 1000 போட்டுக் கொள்ளலாம். ஆனால் மில்லியன் கிடையாது. ஆனால் நீங்க கூகுள் எடுத்து பார்த்தால் தெரியும், இந்த பூமியின் வயசு மில்லியன், பில்லியன், 18 பில்லியன், 23 பில்லியன். இது எங்கிருந்து வந்தது? இது கிடையாது என்று ஆண்டவர் நமக்கு வேதத்திலே கூறியிருக்கிறார். அங்கேயே முதல்ல இது விழுந்தது, மாறி போச்சு, அங்கேயே காலம் உடைந்து போச்சு அங்கேயே. ஆனால் சத்தியம் என்ன?
நாம் வேதத்தில் என்ன படிக்கிறோம்? ஆதியிலே அவர் ஆதாமை உருவாக்கிய போது அவர் களி மண்ணினாலே உண்டாக்கினார் மனுஷனை. எல்லாவற்றையும் வார்த்தையை உண்டாக்கினார். மனுஷனை உருவாக்க ஒரு மண்ணை எடுத்தார். கைப்பிடி மண்ணை எடுத்து ஆதாமை களி மண்ணினாலே உண்டாக்கினார். பின்பு அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனுஷனாக்கி அவனுக்குள்ளே ஆவியை செலுத்தி அவனை மனுஷனாக்கி அவன் வேலை செய்ய தொடங்கிவிட்டான். அந்த ஆதாம் 930 வருஷம் வாழ்ந்தான். இப்பொழுது நாம் பார்க்கிறது வயது. ஆதாமுக்கு 930, அவனுடைய மகனுக்கு 912. ஏனோசு கேனான் மக்களை யாரு? ஏனோக்கு 365 மேல தூக்கிட்டு போயிட்டார், காணாமல் போனார். ஏனோக்கு ஏன்னா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தால் தேவனுக்கு தேவை ஒரு ஆள் பேசுறதுக்கு. தூக்கி கொண்டு போனார். தேவனுக்கு பிரியமானவராக இருந்திருப்பார் ஏனோக்கு. மெத்துசலா 969 இயர்ஸ். இவர்கள் எல்லாம் இப்படி நூற்றுக்கணக்கான வயது, சாதாரண 100 இல்லை, கிட்டத்தட்ட 1000 கிட்ட. 969 என்றால் 1000 என்றால் அவ்வளவு வயசு. இதே வருஷம் தான், ஒவ்வொரு வருஷமா போதும். இளமையா இருக்குது, போக்குவரத்தும் அப்படியே போதும். ஒரு மிஷின் மாதிரி ரிப்பேர் ஆக மாட்டாங்க. அப்படிப்பட்ட சரீரத்தையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையும் மனுஷனுக்கு ஆதியில கொடுத்திருந்தார். கொடுத்தவர் என்ன ஆயிடுச்சுன்னா உலகம் கெட்டு போச்சு, வேற வழி பிடிக்க ஆரம்பிக்குது. தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாமல் போய் ஒரு காலகட்டம் வந்தது. அப்பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் நோவாவை கொண்டு உலகத்தை அழித்து விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் இருக்கும். நோவாவுக்கு சொன்னார், நீ பறவை கட்டு, ஜலத்தை மூடி அழிக்க போய் 1500 எல்லாம் முடிஞ்சு போச்சு. நோவாவுக்கு 500 வருஷம் மெசேஜ் வந்தாச்சு. அப்ப நோவா ஒரு 350 எக்ஸ்ட்ரா 450 இருந்திருக்கிறார். சோ நோவாவுக்கு வயது 950. நோவா கூட அவருடைய குடும்பத்தார், அவர் குடும்பத்தார் பேர் எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சிலர் தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. சேம், காம், யாபேத், இந்த 3 பேரை கொண்டு நீ உலகத்தில் பழகி பெறுங்கள் சொல்லி ஒரு பெரிய தொடக்கத்தை உருவாக்கினார். இது வர்றதுக்கு அப்போ ஒரு 200-300 கூட்டிக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு 2000 வருஷம் வரைய மனுஷனுடைய வயசு குறைய ஆரம்பித்துவிட்டது. இந்த காலத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். அதாவது என்னென்னவோ செய்யறதுக்கு வயசை கொடுத்து, ஆனா ஒண்ணும் இல்லை, ஒரு அச்சீவ்மெண்ட் இல்லை. அதாவது என்னன்னா ஹிஸ்டரி குறைவு, வயசு தான் இருக்கு. அதற்கு அப்புறம் வந்ததை நாம் ஹிஸ்டரி பண்ண வந்துடுச்சு, வயசு குறைத்து விட்டார். தாவீதோட ஹிஸ்டரியை நோக்கி பாருங்கள். என்னெல்லாம் செய்தார் தாவீது? 40 வருஷம் அரசாட்சியில் என்னெல்லாம் செய்தார்? அந்த தாவீது செய்த சாதனைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த தாவீதுடைய வாழ்க்கையோ 70 வயசு தான். தாவீது 70 வயசு தான் இருந்தார், அதுக்கு மேலே இல்லை. அவர் மகன் சாலமன் ஆலயத்தை கட்டினார், என்னென்னவோ செய்தார். அவர்கிட்ட இல்லாத பொருள்கள் கிடையாது, ஐஸ்வர்யம் கிடையாது, எல்லாம் ஞானம் எல்லாம் இருந்த அந்த சாலமோன் வாழ்ந்தது எத்தனை வருஷமாக இருக்கும்? சாலமன் எத்தனை யாருக்கு தெரியுமா? ஒரு 60க்குள்ள தான் இருக்கும். 60க்குள்ள ஆள் போயாச்சு. சோ இப்படியாக வயசை குறைத்து விட்டார் ஆண்டவர் குறைக்கிறார். குறைத்து சாதனை வேலை வாங்குகிறார். நீ இந்த வேலை செய், அந்த வேலை செய். சும்மா ஃப்ரீயா விட்டாதானே பிரச்சனை வருது. எல்லாருக்கும் வேலை மேல வேலை. அதுக்கு மேலையும் ஆவி கெட்டு போச்சு. அதுதான் பாடல்ல பார்ப்போம். ஆவி கெட்டு பகையை வளர்த்து முடிந்து போச்சு, பயன் இல்லாம போயிட்டு. எல்லா சாதனையும் செய்து நாம் ஜீவனை காத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஜீவனை காத்துக்கொள்ளாத போது பயன் இல்லை. இந்த நிலைமை இன்றைக்கு நடந்து வருகிறது. மனுஷன் சொல்றான், எந்த வாழ்க்கை புரியவில்லையே, செத்து போனால் நல்லா இருக்கும். நீ சாகிறாயோ செத்து போகிறாயோ அது பிரச்சனை கிடையாது. உன் ஜீவன் காக்கப்படுகிறதா, அது முடிவு அல்ல. சாவு முடிவு அல்ல, அங்கதான் தொடங்குகிறது. ஆத்மா அழிவதில்லை, ஆண்டவர் எழுதியிருக்கிறார். ஆத்மாவுக்கு உண்டான வலி சொல்ல கூட தெரியாது. அந்த ஆத்மாவுக்கு யாருக்கிட்ட போய் சொல்வேன்? அழுது கொண்டு இருக்கும். அதனாலதான் தேவன் தேவை. இதே ஆத்மாவை பார்த்து அதே தேவன் கொடுத்த அந்த பரலோக ராஜ்யத்தை போய்விட்டால் எவ்வளவு பலன். இந்த காலகட்டத்தை நோக்கி பாருங்கள், என்னெல்லாம் நடக்கிறது. தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். காலகட்டத்திலே இருக்கிறோம் நாம். தேவன் இந்த உலகத்தை படைத்த போது அவர் கர்த்தர், சிருஷ்டிகர். நம்ம ஆங்கிலத்தில் கிரியேட்டர்னு சொல்றோம். கிரியேட்டர்
ஜெனசிஸ் ஃபுல்லா ஆதியாகமத்துல முதல் அத்தியாயம் ஃபுல்லா அவருடைய கிரியேஷன். அவர் படைத்த பின் அப்படியே விடவில்லை. அவர் போதனை தொடர்ந்து ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லி நடத்தி கொண்டே வந்தார். இப்படி நடத்தியதுதான் நோவாவை கொண்டு அழிக்கப்பட்டது. அவருக்கு பிடிக்கவில்லை. தேவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது என்பதை அறியக்கூடிய ஞானம் மனுஷனுக்கு வரவில்லை. அடிபட்டாலோ விழுந்து போனாலோ தேவனுடைய நெருக்குதல் வரும்போது தேவனை தேடுகிற பிள்ளைகளாக தான் இன்றைக்கு இருக்கிறோம். வெளிய தேவனுக்கு என்ன தேவை என்று முன்கூட்டியே அறிந்து அதன்படி செய்ய இன்றைக்கு யாரும் வரவில்லை, முன் வருவதில்லை. அநேகர் முன் வருவதில்லை. கொஞ்சம் மக்களே வருகிறார்கள். அவர்கள் இப்படி உங்களை போல சபைக்கு வருகிறார்கள். நம்ம சபை மட்டும் இல்லை, நிறைய சபைக்கு போகிறார்கள், நல்ல மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அநேகர் வருவதில்லை. அநேகர் நாம் தேவனை பற்றி பேசினால் நம்மை கோமாளி போல பார்க்கிறார்கள். நாம் ஒரு கோமாளி, அவர்கள் அறிவாளி என்று நினைக்கிறார்கள். நாம் என்ன நினைக்கிறோம்? அதை புத்தி இல்லாத மானிடரே, நமக்கு எழுதியிருக்கிறது. புத்தி இல்லாத மானிடரே என்று எழுதியிருக்கிறபடியால் நாம் அந்த வழியில் யோசிக்கிறோம். ஆண்டவர் யாரையும் கைவிடாமல் அவர் நடத்தி செல்கிறார். அப்புறம் என்னாச்சு? கிரியேட்டர் கைவிடலை. இன்னும் அவர் தேற்றவாளனுக்கு முன்னாடி மீட்பரை நமக்கு கொடுத்திருக்கிறார். மீட்பர் யார் நமக்கு? அதே தேவன் இருந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மீட்பர் என்ற வார்த்தையை யோபு உச்சரித்திருக்கிறார். என்று மீட்பர் என்னை காண்கின்றார், அவரை நான் காண்பேன் என்று யோபு 19:25 சொல்லியிருக்கிறார். அவர் மீட்பராக இருந்திருக்கிறார். அதே மீட்பர் ஒரு வழியை சொல்லி என் மகனையே அனுப்புகிறேன் என்று சொல்லி தன் மகனை அனுப்பினதை இயேசுவை அவர் நமக்கு மீட்பராகிவிட்டார். இயேசு அவர் உயிரோடு இந்த நாளெல்லாம் நமக்கு போதங்களை சொல்லி நமக்கு மீட்பராகிவிட்டார். நமக்கு மீட்பராக இயேசு வந்து விட்டார். இயேசு நமக்கு மீட்பராக இருக்கிறபடியால் நாம் என்ன செய்தாலும் நமக்கு ஒரு உணர்வை கொடுத்து அவர் நம்மை மீட்டுக் கொள்கிறார். நாம் இயேசுவோடு இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். இந்த இயேசுவை அவர் மீட்பர் என்பதை நாம் அநேக வசனங்களில் பார்க்கலாம். கலாத்தியர் 3:13, தீத்தஸ் 2:14, எபேசியர் 1:7 இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தால் தெரியும். நமக்கு மீட்பர் இருக்கிறதுனாலே நாம் தப்பித்துக் கொண்டோம். நோவாவை போல அழிய போகிற ஜனங்கள் கிடையாது. தப்பிக்க வழியை கொடுத்திருக்கிறார் நமக்கு. இயேசு இருப்பதனாலே நாம் தப்பித்துக் கொள்ளலாம். பாவ சாபங்களில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நாம் தப்பித்துக் கொள்ளும் போது நமக்கு ஒரு விடுதலை. இயேசு அவர் மீட்பராக இருந்து நமக்கு உதவி செய்த பின்பு ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு விலகி செல்கிறார். எங்கே? திரும்ப அவர் பரலோகத்தில் செல்கிறார். சென்று திரும்பி வருவேன், சீக்கிரத்திலே வருவேன் என்று சொன்னாரே, அதோடு விடாமல் இதற்கு இடையிலே உங்களுக்கு ஒரு தேற்றருவாளரையும் கொடுத்து செல்கிறேன் என்றார். அவர் என்னை போல உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவை போல அவரே இயேசு. தேற்றருவாளர் நம்மளோடு இருக்கிறார். அவர் நம்மளை கைவிடவில்லை. அவர் நம்மை கைவிடாமல் காப்பாற்றுகிறார். எவரை விட்டுட்டு ஓடுற ஒரு தேவன் கிடையாது நம்ம தேவன். நீ அது செய்தால்தான் நான் இது செய்வேன் என்ற ஒரு டிமாண்ட் இல்லாத, நம்மளுடைய இருதயத்தை அறிந்து நமக்கு உதவி செய்ய தேற்றருவாளனை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேற்றருவாளன் தெரியுமா? அதே யோவான் 14:26 அவர் நமக்கு தேற்றருவாளனை கொடுத்ததனாலே அது ஆவியானவர் நாமே நமக்கு தேற்றருவாளனாக இருக்கிறபடியால் நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை வேதம் சொல்கிற அதேபடி செய்தால் நமக்கு ஜீவன் காக்கப்படும். இதுதான் இதுவரை நாம் காலத்திலே நாம் கண்டது. பைபிள் என்பது, இந்த வேதம் நமக்கு பல எச்சரிக்கை சத்தத்தை கொடுத்திருக்கிறது. எச்சரிக்கை சத்தம். இதே காலத்தில் ஒரு விஷயத்தை நான் கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு விஷயத்தை சொல்கிறேன். யாத்ராகமம் 34:7 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காட்டுகிற தேவன் 1000 தலைமுறைகளுக்கு, பாருங்க, நாம் நல்லபடியாக இருந்தால் 1000 தலைமுறைகளை காத்துக்கொள்வார். இரக்கத்தை காட்டுகிற அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். பாருங்க, காலம் நாம் பாவம் செய்து விட்டோம், வாழ்ந்து விட்டோம், முடிந்து விட்டு என்று போக முடியாது. 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை அவர் விசாரிக்கிறார். ஏன்னா குற்றம் செய்தவன், பாவம் செய்தவன் அவன் குற்றவாளி இல்லை என்று யாரும் நிர்ணயிக்க முடியாது, தேவனை தவிர. தேவனே அதை நிர்ணயிக்க வேண்டும், குற்றம் செய்யவில்லை என்று.
அந்த குற்றம் செய்யவில்லை, இவன் மனம் திரும்பிவிட்டான், இவனை மன்னித்துவிடும் என்று நமக்காக பரிந்து பேச நமக்கு ஒரு ரட்சிப்பவர் நம்மை ரட்சிப்பவர் இயேசுவாக இருக்கிறார். இந்த தலைமுறைக்கு உண்டான பாவங்களை எல்லாவற்றையும் ஒரே ஒரே வழியில ஒரே வீச்சில அவர் கலைந்தறிய நமக்காக இயேசு இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நமக்கு இருக்கிறார். இந்த தெய்வத்தை வேண்டாம் என்று சொல்பவன் எவ்வளவு பெரிய மூடனாக இருப்பான், யாராக இருந்தாலும் சரி. இந்த தெய்வத்தை பற்றி கொள்ள ஓடி வர வேண்டும். ஆனால் அவர்களுக்கு அந்த ஓடி வர வாய்ப்பை கொடுக்கிறவரும் ஆண்டவர் தான். அதனால அவர்கள் ஓடி வரவில்லை என்றும் நினைக்க வேண்டாம். ஓடி வரக்கூடிய வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தால் ஒழிய அவர்கள் வரமாட்டார்கள். ஆகவே இந்த காலகட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நமக்காக நம்முடைய மீட்பர் நம்மை காப்பாற்ற சகலவித பாவ சாபங்களிலும் நம்மை களைந்து பாவத்தை களைந்து நம்ம எல்லாரையும் ஜீவனை காக்க அவர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பைபிள்ல எச்சரிக்கை சத்தத்தை குறித்து ஒரு வார்த்தை பேச விரும்புகிறேன். எச்சரிக்கையில இந்த பைபிளை படித்தால் வாதை, சிறைப்படுதல், கட்டுகள், பட்டயம், நுகத்தடி, இப்படி எல்லாம் வார்த்தைகள் வரும். வனாந்தரம், ரத்தம் சிந்துதல், கண்ணீர், இவை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற தண்டனை. வாதை வரும் என்று சொல்லி ஒரு COVID-19 வரும், அடுத்தது வரும் என்று நாம் அதற்காக காத்திருக்க கூடாது. நாம் அல்ல, பொதுவாக கவர்மெண்டே வைத்துக் கொள்ளும். வாதை எந்த நேரமும் வரும், அவருக்கே தெரியாது, வந்தவர் போய்விட்டு இருப்பார். வாதை வரும், பட்டயம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்ல முடியாது. ஒரு வீட்டில கணவன், மனைவி, அப்பா, அம்மா, தம்பி, தங்கை, மாமியார், மருமகள், ஒருத்தர் எதிரியா இருப்பாங்க. இவங்க அவனை காட்டிருப்பாங்க, அதான் பட்டயம் உள்ளே விளையாடி கொண்டிருக்கிறது. ஒற்றுமை இல்லை, சீர்தல் இருக்கிறது, பட்டயம். இதையெல்லாம் ஆண்டவர் நுழைக்கிறார் மனுஷனுடைய வாழ்க்கையில. நாம் நம்மோடு இயேசு இருக்கும் போது இதை எல்லாவற்றையும் தூக்கி போடுகிறார், நமக்கு வருவதில்லை. இப்படிப்பட்ட இயேசுவை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். கட்டுகள், எத்தனையோ விதமான கட்டுகள், பிசாசு பிடித்தது, நோய், தொல்லை, அலைச்சல், கட்டுகளுக்கு ஒரு எல்லையே கிடையாது. அப்பனே கட்டுகள் மனுஷனுக்கு. ஒரு சோதனை போன அடுத்த சோதனை, கட்டுகள். எல்லாவற்றையும் விளக்க அதிகாரம் உள்ள தேவன், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் இப்படியாக நாம் இயேசுவை குறித்து பார்க்கும்போது, இயேசு எதற்காக வந்தார் என்றால் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் இன்றைக்கு சபைகள் நிறைய உடைந்து கொண்டு வருகிறது. இயேசு அவருடைய பிள்ளைகளை, தேவனுடைய பிள்ளைகளை ஒன்று சேர்க்க அவர் பூமியிலே வந்தார். இப்போ ஒரு காரியத்தை குறித்து நாமே பேசிக் கொண்டிருந்தால் நமக்கு அது புரியாது. ஒரு எதிராளி சொன்னா நம்புவார்களா? இந்த பொருள் நல்லது என்று விற்கிறவன் சொல்றதை விட வாங்குகிறவர்கள் சொன்னால் நம்புவார்கள் அல்லவா? அதே போல ஒரு வசனம் இருக்கிறது, நான் படித்த போது எனக்கு தோன்றியது. அதாவது யோவான் 11:49-52 வரை படித்தால், காய்பா என்பவன் இவர் எல்லாவற்றுக்கும் நாம், ஏன்னா இயேசு பிரமாண்டங்களை செய்து போகிறார், நம்மை விட்டு எல்லா கூட்டம் ஓடுகிறது என்று கவலைப்படும் போது, இது எல்லாவற்றுக்கும் ஒருவனை கொன்றுவிட்டால் நாம் இந்த கதை முடிந்ததே, இந்த ஐடியா தெரியாதா என்று கேட்கிறான் பாருங்க. அப்பொழுது அவர்களில் ஒருவனும் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாக காய்பா என்பவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதே, ஜனங்கள் எல்லாரும் கெட்டு போகாதபடிக்கு ஒரே மனுஷன் ஜனங்களுக்கு மன்னிப்பது நமக்கு நலமாயிருக்கும் என்று நீங்கள் சிந்தியாமல் இருக்கிறீர்களே. இதை அவன் சுயமாய் சொல்லாமல், காய்பா தானாக சொல்லவில்லை. பாருங்க, காய்பா தீர்க்கதரிசனம் சொல்றான். என்ன சொல்லி இருக்கிறான்? இதை அவன் சுயமாக சொல்லாமல், அந்த வருஷத்து பிரதான ஆசிரியரானபடியினாலே இயேசு யூத ஜனங்களுக்காக மரிக்கப் போகிறார் என்றும், அந்த ஜனங்களுக்காக மாத்திரமல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ப்பதற்காகவும் மரிக்கப் போகிறார் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொன்னான். பாருங்க, அவன் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கான். இயேசுவோட பிள்ளைகள் எங்கெங்க விலகி போகிறார்களோ அவர்களை ஒன்று சேர்க்க வந்தவர் தான் இயேசு. அவர் மரித்து ஒன்று சேர்க்க வந்திருக்கிறார். இது ஒரு தீர்க்க தரிசனம். இது புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு எதிராளியின் தீர்க்க தரிசனம் இயேசுவை குறித்து. அதுதான் இயேசு எங்கெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்றாக சேர்ந்திருக்கிறீர்களோ அங்கே இயேசு இருக்கிறார். எங்க சிதறடிக்கப்பட்டு போயிருக்கிறார்களோ அவர்கள் சிந்திக்க வேண்டிய காரியம் இது. இயேசு இருக்கிற இடத்திலே ஒன்று சேர்ந்திருப்பார்கள். இயேசுவின் பிள்ளைகள், உண்மையான பிள்ளைகள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. அந்த காலத்துல
மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டிருந்தது. ஆசீர்வாதங்களுக்கு மேலே அவருக்கு எதிர்காலங்கள்லாம் நிர்ணயித்துக் கொண்டிருந்தது. ஒரு ஆசீர்வாதத்தினாலே, அதாவது தகப்பன் ஆசீர்வதித்தால் பிள்ளை வாழ்வான், அது நம்பிக்கை. என்ன பேப்பர் எல்லாம் கிடையாது, வார்த்தை சொன்னா போதும். அப்போ யோசேப் காணா போனப்போ ஜோசப் யாக்கோப் he worried. என் மகன் எங்கே தத்தெடுத்து பார்த்தா கடைசியில வறுமை அவனிடத்திலே கொண்டு போயிட்டு எகிப்து தேசத்திலே. அவன் என்ன சொல்லுகிறான் என்றால், யாக்கோப், நீங்க ஜெனசிஸ் 48:10-11 படித்தால் தெரியும், முதிர் வயதான பிறகும் அவன் இஸ்ரவேலிலே முதிர் வயது அடைஞ்சிச்சு. அந்த டைம்ல யோசேப்பை காணும் என்ற தவித்தவனுக்கு யோசேப்பு அவனுடைய 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் நிறுத்துறான் முன்னாடி. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. நான் உன்னை காணுவேன் என்றே தெரியவில்லை, ஆனால் தேவன் சந்ததிகள் என்று முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி விட்டார் பாருங்க. அடுத்த வசனம் 11 போடுங்க. தேவன் அவருடைய சந்ததியை கொண்டு போய் யோசேப்பு இடத்தில் நிறுத்தி விட்டார். காலங்களை மாற்றுகிற தேவன். அவர் காலங்களை எப்படி கொண்டு போறாரு அவருக்கு தான் தெரியும். நாம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். சரிங்களா? சோ முதலாக காலங்கள் நம்ம படித்தோம். இந்த தொடக்கத்திலிருந்து முன்னாடி வார்த்தைகள் மூலமாக காலம், அப்புறம் உடன்படிக்கை மூலமாக காலம், அடுத்ததாக வந்தது இயேசு கிறிஸ்து மூலமாக வந்த காலத்துக்கு பேர் என்ன? கிரேஸ். நாம் எல்லாவித பிரச்சனையிலிருந்து விடுதலை அளிக்க நமக்கு இயேசு இருக்கிறார். இயேசு நம்ம என்ன சொல்லியிருக்கார் என்றால், நாம் சபைக்கு வர வேண்டும், சபையில் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்குது. சங்கீதம் 68:26. இந்த வசனங்கள் எல்லாம் நான் இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி வந்தது. அதாவது நான் பைபிளை எடுத்து படிக்கும் போது அப்பப்போ வர வசனத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த வசனங்கள் நமக்கு இந்த சபைக்கு வந்ததாக இருக்கட்டும். இஸ்ரவேலின் ஊற்றில் இருந்து தோன்றினவர்களே, சபைகளின் நடுவே ஆண்டவராகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். சபைகளின் நடுவே ஆண்டவராக இயேசுவை ஸ்தோத்தரிக்கும் போது, தேவனை ஸ்தோத்தரிக்கும் போது அது நமக்கு நன்மையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. நாம் காலத்தை குறித்து பார்த்துவிட்டோம் போதுமானவரை. இப்பொழுது இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். இடத்தை பற்றி பார்க்கும்போது நான் வேகமாக செல்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் கவனமாக பாருங்கள், கேளுங்கள். இல்லை என்றால் அடுத்தது இந்த வீடியோ வரும், வீடியோவில் பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் இடத்தை பற்றி பார்க்கும்போது முதலாவதாக தேவன் நம்மேல் அன்பு கொண்டார். சரியா? யோவான் 3:16 ரொம்ப ஃபேமஸ் வசனம். ஃபுல் பைபிள், இந்த ஹோல் பைபிள் பாருங்க. இந்த பைபிள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அந்த வேதத்துல, அது எல்லாவற்றையும் ஒரே வசனத்துல நீங்க பார்க்கணும்னா இந்த வசனத்தை பார்க்கணும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். தேவன் அன்பு கொண்டார், நம்ம மேல அன்பு கொண்டிருக்கிறார். தேவன் எப்படி அன்பு கொண்டார்னா, ஒரே மகன் தான் அவரை உலகத்துக்கு கொடுத்து நாம் கெட்டு போகாதபடிக்கு. எதற்கு சேவன் தேவை? எதற்கு இயேசு தேவை? நாம் கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகாதபடிக்கு நம்மை காப்பாற்ற நமக்கு ஒரு தன்னுடைய மகனை கொடுத்திருக்கிறார். அவர் கெட்டு போக மாத்திரம் இல்லை, கெட்டு போறதுன்னா இந்த வாழ்க்கையில இப்ப கெட்டு போறோம், வாழும் போது கெட்டு போறோம். இதற்கு மிஞ்சி நித்திய ஜீவனையும் அடையும்படி அவர் விசுவாசித்தார். இயேசுவை விசுவாசித்தால் நித்திய ஜீவனும் கிடைக்கிறது. அப்ப மனுஷன் கெட்டு போகிறதில்லை வாழ்க்கை, இந்த வாழ்க்கை. அடுத்த கட்டமாக அவனுக்கு மரித்த பிறகு இயேசுவை விசுவாசத்தில் ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? விசுவாசிக்கிறவன் மரிப்பதில்லை, மரித்தாலும் பிழைப்பான். இந்த வசனம் இருக்கிறது. இந்த வசனத்துக்கு இணங்க அவர் நித்திய ஜீவனையும் கொடுக்கிறார். சொன்னவர் சும்மா சொல்லல, எல்லா வசனத்திலும் உயிர் இருக்கிறது, ஜீவன் உள்ளது. வசனத்திலேயே ஜீவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக இந்த காரியங்கள்லாம் இடத்தை பற்றி நாம் பேசுகிறோம். கர்த்தர் இஸ்ரவேலை தேர்ந்தெடுத்து இத்தனை காரியங்கள் செய்தார். ஏனென்றால் அது இந்த உலகத்துக்கே ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். அந்த ஸ்லைட் போடுங்க பாஸ்டர். The world, whole world, இஸ்ரேல் ஒரு சென்ட்ரல் பாயிண்ட். அதில இருந்து உலகத்துக்கு எல்லா இடத்துக்கும் அவர் தன்னுடைய செய்தியை கொண்டு சென்றார். பாருங்க, இதுல எல்லா கோடும் எல்லா நாட்டையும் பூமியில விடாத நாடு கிடையாது. எல்லா இடத்துக்கும் இயேசுடைய வார்த்தையை கொண்டு செல்ல உலகமெல்லாம் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் சொன்ன அந்த இயேசு எங்கிருந்து கிரியை செய்தார் பாருங்க. கர்த்தர் உருவாக்கிய பிளாட்ஃபார்ம் அது. இஸ்ரவேல் சும்மா இல்லை, பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆல் குட். ஸோ நன்மைகள் எல்லாம் இஸ்ரவேலிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது. இஸ்ரவேலை குறித்து பேசும்போது, இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் இடத்தை கொடுத்தபோது வடக்கிலே இது, தெற்கிலே இது, மேற்கிலே இது, கிழக்கிலே இது என்று வரைபடம் போல அவர் அளவை சொல்லியிருக்கிறார். அந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் பார்டர் சொன்னது எண்ணாகமம் 34:2-12 வரை படித்தால் தெரியும். நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள், நிறைய வசனங்கள். இஸ்ரவேல்னா என்ன என்று அன்றைக்கு தேவனே சொன்னது. இஸ்ரவேலோட பார்டர்
இஸ்ரேலோட பார்வை எப்படி இருக்கணும். இன்னைக்கு அவர் இடைகளை பிடித்து விட்டா இந்த இஸ்ரேலுக்கு அது வரல இது வரல, இது எனக்கு சொந்தம் அவருக்கு சொந்தம் என்று பேசுகிறார்கள். அப்படி அல்ல, அது தேவனே கொடுத்த இடம். ஆனாலும் அந்த இடத்திலே நிறைய என்க்ரோச்மெண்ட் இருக்கிறது என்றால் தேவன் அனுமதித்திருக்கிறார். இஸ்ரேலுக்குள்ள பிரச்சனை இருக்கு. இன்னும் இஸ்ரேலர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை அத்தனை பேரும். அதனால பிரச்சனை இருக்கு. எல்லா இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அங்க இஸ்ரேலில் இருக்கிற குழப்பம் தீரும். அல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, லிவிங் ஸ்டோன். லிவிங் ஸ்டோன் என்று சொன்னால் ஜீவனுள்ள கல். அவர் கண்மலை நம்ம அறிந்திருக்கிறோம். ஜீவன் உள்ளவர், எல்லா நேரமும் அவருக்குள்ள ஜீவன் இருக்கிறது. 1 பேதுரு 2:4-6 வரை படித்தால் தெரியும் உங்களுக்கு. அதுவும் ஆண்டவரே சொன்னது. இன்னுமே வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 படித்தால் தெரியும். கர்த்தர் நம் இருதயத்தில் வாசமாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் யார் இருக்கிறது? இடம். நீங்கள் தேவனை தேடி அங்கெங்கே ஓடி தேவனை காணும் என்று நினைக்காமல் அவரே நம் இருதயத்துக்குள்ளே இருக்கிறார். பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷர்களின் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார். நம்மளிடத்துல தான் அவர் வாசமாய் இருக்கிறார். அவர் மேலே அன்பாக இருக்கிற பிள்ளைகள் மேலே அவர் வாசமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனுக்குள்ளே இல்லை என்றால் சில டேஞ்சர் இருக்குங்க. நான் என்னுடைய சாட்சி சொல்லிக்கிறேன். டேஞ்சர், அந்த டேஞ்சர் என்னன்னு நான் சொல்றேன். நான் அதுக்கு சாட்சி. முன்னாடி சொன்னேன் இல்லையா, நான் கர்த்தருக்குள்ள ஆதியில இல்லை. நான் ஒரு 7 வருஷமா கிட்டத்தட்ட கர்த்தருக்குள்ள இருக்கிறோம். அதனால இதெல்லாம் நாங்கள் படித்து கொண்டு வந்தது. அல்லேலூயா. அதாவது நாம் சிறு பிள்ளைகளுக்கு பயம் தெரியாது. என்னுடைய மகன் ஒரு 2 வயசு இருக்கும், 2 வயசு இருக்கும்போது நான் மங்களூர்ல இருந்தேன், இந்தியாவில். அந்த ஊர்ல எல்லா ஒரு கம்பெனியில ஒர்க் பண்ணும்போது கம்பெனியோட வீடு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். வெளியே காவாயில கான்கிரீட் தொட்டி மாதிரி இருக்கும். அதுல தண்ணிகள் போனால் தண்ணியெல்லாம் இருக்காது, ஒன்றும் இல்லை, ரொம்ப நீச்சா இருக்கும். என் மகன் 2 வயசுல காலை எழுந்திரிச்ச உடனே ட்ரெஸ் கூட இல்லை, எதுவும் இல்லாமல் நேராக பார்க்குக்கு விளையாட போயிடுவான். அப்போ ஒரு நாள் என்னன்னா, அந்த இதில் விளையாண்டுட்டு இருக்கான், அந்த ட்ரைனேஜ் ஏரியா, கான்கிரீட் நல்ல ஒரு தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். திடீர்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு நல்ல பாம்பு பக்கத்தில் போகுது. நோ ஃபியர், இஸ் நாட் ஹேவிங் ஃபியர். சின்ன பையனுக்கு, குழந்தைக்கு பாம்புன்னா பயம்லாம் தெரியாது. சின்ன குழந்தை 2 வயசு தான், விளையாண்டுட்டு இருக்கான். டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா ஒரு பாம்பு, குட்டி பாம்பு, இவ்வளோ பெரிய சின்ன தலை இப்படி போகுது. இவனை பார்த்து பயந்து அது ஓடுது, பக்கத்தில் ஓடுது. ஓடி போய் மகனை பிடித்தோன்னு தப்பிட்டான். அதே நேரத்தில் அப்படியே பாவங்கள் என்ன பாவத்தை தான் வளர்றேன். பாவம் அப்படியே ஊற்றிட்ட போது அடுத்த குழந்தை பிறகு மகள் பிறந்தா. மகளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன், மகளுக்கு 2வது ஆப்ரேஷன். 2வது ஆப்ரேஷன் முன்னாடி கத்திர இருந்ததுன்னு இப்போ நல்லா ஆகிட்டான், மகள் நல்லா ஆகிட்டான். அதற்கு நடுவில், இந்த 2வது ஆப்ரேஷன் நடுவில் இன்னொரு குழந்தை பிறந்து 25 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து வெண்டிலேட்டர் எடுத்தாங்க, இருந்துச்சு. நான் பைத்தியக்காரன் மாதிரி ட்ரெயினில் பேசிட்டு வரேன். யார்கிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. அவர் என்னென்னோ பேசுனேன், எனக்கு தெரியுது நான் யார்கிட்ட பேசுனேன். பட் நான் யார்கிட்ட பேசுனேன் எனக்கு தெரியல. இந்த ரோட்டில் மைண்டு டிஸ்டர்ப் ஆனவங்க பேசுவாங்க, அதுதான் பேசிட்டு வரேன். கர்த்தர் தெரியாதனாலே வருகிறது. கர்த்தர் யாருக்கு தெரியுமோ அவன் அதிர்ஷ்டசாலி, பாக்கியவான். கர்த்தர் தெரிஞ்ச பிறகுதான் பலம் வரும். இது ரொம்ப அவசியமான இந்த சாட்சியை நான் உங்கள்கிட்ட சொன்னது. ஏன்னா இதுக்கு நானே சாட்சி. இப்பொழுது காலத்தை பார்த்தோம், இடத்தை பார்த்தோம். இப்போ பொருளுக்குள்ள ரொம்ப முக்கியமானது பொருள். இந்த பொருள் என்னவென்றால், தேவன் நமக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், நம்மை காக்கிறார், நம் ஜீவனை காத்துக் கொள்கிறார். அவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுத்து விட்டார். எங்கே தொடங்கணும், எப்படி முடிக்கணும், என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. ஒரு காரியத்தை செய்யும் போது நீங்கள் நோக்கி பார்க்கலாம், இதை செய்யலாமா செய்யக்கூடாதா. அந்த அளவுக்கு நமக்கு வேதத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுத்து விட்டார். எப்படி ஆதியில பார்த்தோமோ, பில்லியன் இயர்ஸ் ஏஜ் ஆஃப் த எர்த், நோ 6000 பிளஸ் கிளாரிட்டி. நமக்கு இப்ப எல்லாம் படித்தால் தெரியுது. அங்கே அவர் சொல்கிறார்கள் டைனோசர் அதெல்லாம் இப்ப இல்லையே. அன்னைக்கு இருந்தது. யோபு படித்து பாருங்கள், லிவியா தான் இருந்தது. அதோடைய மூக்கில் நீ கொண்டா, அதோடைய நாக்கை நீ தூண்டில் போட்டு இழுக்க முடியுமோன்னு தேவன் பேசியிருக்கிறார். எல்லாம் இருந்ததை தான் எழுதியிருக்கிறார். அதனால யார் பேச்சை கேட்டோம் நாம் மயங்கி போகாதபடிக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். தெளிவை கொடுத்திருக்கிறார் வேத வசனம் மூலமாக. நீங்கள் எந்த நேரமும் புலம்ப வேண்டாம். அப்படிப்பட்ட வசனம் தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளும் தேவனுடைய வசனம்.
அல்லேலூயா. அதனாலே எப்படி நாம் சொன்னோமோ தேவன் நம்ம அன்பாக இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோபப்பட மாட்டார். நாம் முறையோட கேட்டால் அவர்கிட்ட கெஞ்சி கேட்கலாம், அவர்கிட்ட நம்ம பேசி கேட்கலாம். அவர் நமக்கு கொடுக்க நம்மளோடு இருக்க விரும்பும் நல்ல தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனையை நாம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாக இருப்பான். நம்மளை நமக்கு அப்பாவா இருக்கிறார் பாருங்களேன். அவர் எழுதி கொடுத்திருக்கிறார், யூ ஆர் மை சன், யூ ஆர் மை சில்ட்ரன் எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் நமக்கு தேவனாய் இருப்பார், நாம் அவருக்கு குமாரனாய் இருப்போம், குமாரியா இருப்போம். அப்படி என்று அவர் சொல்லியிருக்கார், தேவன் சொல்லியிருக்கார், நான் சொல்ல. இது வெளிப்படுத்துற விசேஷம் 21:8 எழுதப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்புறம் நமக்கு அவர் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. நம்ம எதற்கும் பயப்படக்கூடாது. பயப்படாதபடிக்கு நமக்கு தைரியத்தை கொடுத்திருக்கார். நீங்க எந்த ஒரு யுத்தத்துக்கு போனாலும், அதனால இன்னைக்கு இஸ்ரவேல் ரொம்ப தைரியசாலியாக இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய ரத்தத்திலே படித்து தேவன் ஓட்டியது. நம்மளுடைய இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சோல்ஜரை பார்த்தாலும் அந்த இஸ்ரவேல் சோல்ஜருக்கு உண்டான ஒரு தைரியம், அவன் எங்கனாலும் போய் எதையும் சாதித்து வருவாங்க. தேவன் பயத்தின் ஆவியை நமக்கு கொடுக்கவில்லை, தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். மாறாக அவர் பயந்தவர்களுக்கு பரலோகம் இல்லை. எழுதி கொள்ளுங்க, பயப்படக்கூடாது. அதே ரிவலேஷன் 21:8 சொல்லுகிறது, பயப்படுபவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாக அக்கினிக்கும் கந்தகக்கும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பயப்படக்கூடாது. பாருங்க, பயப்படுறவனுக்கும் கொலைபாதகருக்கும் சூனியக்காரனுக்கும் ஈக்குவலா போட்டு விட்டார். பயப்படக்கூடாது. இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்தா பயப்படக்கூடாது. இயேசு நன்மையை சொல்லியிருக்கார், எதிர்த்து நீங்க கேட்கணும். நான் சொன்னது என்ன தவறு கேட்டா ஓடி விடுவான். நான் சொன்னேன் இல்லையா, ஒருவன் உங்களுக்கு எதிராக இயேசுக்கு எதிராக நின்றால் ஒரே வாரத்துல பிடிபடுவான். அவனை பின்தொடர்ந்தா போதும், 4 விசுவாசிகளை தொடர்ந்தா போதும், பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்புறம் மான மரியாதை போயிடும். அதனால பயப்பட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காரியம் நடந்தது, இந்தியா தேசத்துல ஒரு பாஸ்டர் அட்டாக் பண்ணி அவர் சாணி இந்த கவுட் அங்க சாப்பிட வச்சு ரொம்ப தொல்லைப்படுத்தி துன்பப்படுத்தி இப்படி எல்லாம் செய்தார்கள். கடைசியில அது 20 பேர் செய்ததுல 4 பேர் தான் பிடிபட்டிருக்காங்க. அப்ப இந்திய தேசத்துல போலீஸ் இல்லையா? இந்திய தேசத்துல ஆள் இல்லையா? ஒரு 20 பேரை பிடிக்கிறதுக்கு திராணி இல்லையா? நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. நடக்கிற சம்பவம் ஒன்றும் அங்கே நீங்கள் வீடியோ காணுவது கிடையாது. பின்னாடி பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள், பெரிய பெரிய மினிஸ்டர் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இதை திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள். இதற்கு பின்னே பெரிய கூட்டம் இருக்கிறது. அதனாலே எவன் எதிரே வருகிறான் அவனுக்கு சுவிசேஷம் சொல்ல தவறாதீர்கள். அவனுக்கு அங்கேயே சுவிசேஷம். எவன் இயேசுக்கு எதிராக உங்களை நிறுத்துகிறார்களோ அங்கேயே சுவிசேஷம். இயேசுவை பற்றி சொல்லுங்க. இயேசுவின் ஜீவனை காக்கிறார் என்று சொல்லுங்க. பிழைத்துக் கொள்வான். மூடனாக இருக்கிறான், பிழைத்துக் கொள்வான். அல்லேலூயா. பிழைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கு என்று சொல்லுங்கள். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். தேவன் நமக்கு தெளிந்த புத்தியை, நல்ல ஆவியை, சுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். நமக்கு தைரியம் ரொம்ப தேவை. தைரியம் லூக்கா 12:4-5 படித்தால் தெரியும். பயப்படாதே. நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும். யாருக்கு? தேவனுக்கு பயப்படணும். அடிக்கிற அக்னியில போடுகிற தேவனுக்கு பயப்படணும் ஒழிய மற்ற எவருக்கும் பயப்படக்கூடாது என்று நம் தேவன் இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சீக்கிரத்தில் முடிக்க போறோம். இன்னொரு சாட்சியை சொல்கிறேன். பைபிள்ல கர்த்தர் இந்த பொருள்ல நமக்கு அறிவை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை கொடுத்திருக்கிறார், புத்தியை கொடுத்திருக்கிறார். இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாது. அறிவுன்னா என்ன, ஞானம்னா என்ன, புத்தினா என்ன? கேள்வி உண்டா இல்லையா? ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன? இதே தெரியல, நம்ம என்னத்தை முடிப்போம்? நான் ஒரு அர்த்தத்தை சொல்லுகிறேன். 2 நாள் முன்னாடி ஒரு 2 ஃபர்னிச்சர் வாங்கிட்டு வந்தேன். ஒரு பெரிய ஒரு கபோர்ட் ஷெல்ஃப், இன்னொன்று ஒரு டைனிங் டேபிள். ஷெல்ஃப் நேராவா இருக்கும், மேலே போயிடலாம். இப்போ நான் மாடி 1வது ஃப்ளோர் வீடு வாங்கிட்டு வந்தேன். வெளியே வச்சுட்டு போயிட்டான். டோர் டெலிவரி. எங்கள் ஊரில் கலம்போகில் டோர் டெலிவரினா பில்டிங் வெளியே வச்சுட்டு போயிடுவாங்க. டோருக்கு நம்ம உள்ள வீட்டுக்குள்ள நம்ம தான் தூக்கிட்டு போகணும். வீட்டிலேருந்து பார்க்குறேன். வந்த உடனே பார்த்தா எல்லாம் வெளியே கிடக்கு. ஐயோ, இதை எப்படி தூக்கிட்டு போகிறோம்னா சரியான வெயிட். இந்த ஊரில் மரத்தில் விலை இது எடை 40 கிலோ இருக்கும்போது அந்த இது அந்த ஷெல்ஃப். அப்புறம் இந்த டைனிங் டேபிள் வேற பிக். ஃபர்ஸ்ட் தூக்குறேன் பாஸ்டர், இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னு தூக்கி பார்க்குறேன். அதுக்குள்ளே பிடிச்சிக்கிச்சிங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் கூட நடக்கல, அதுக்குள்ளே பிடிச்சிருச்சு. இங்கே புழுக்குன்னு ஒரு சத்தம் வந்தது பாருங்க. இப்படி போயிடுச்சு. பெண்ட் ஆகி கொஸ்டின் மார்க் மாதிரி ஆகிட்டா. ஐயோ ஆண்டவர், என்ன ஆகிப்போச்சு ஆண்டவர். உடனே நமக்கு யாரும் உதவி செய்வாங்க? அந்த ஊரில் ஆள் இல்லை. அது ஒரு காட்டு ஏரியா மாதிரி இருக்கு. யாரை போய் கூப்பிடுவேன்? யாரும் இல்லை. 1வது மாடி வரைய போகணும். ஆண்டவரே, நீர் தான் இதை தூக்கணும், என்னால் முடியாது, இடுப்பும் உடஞ்சி போச்சு.
இது உங்களுக்கு யாருக்கும் புரிய இருக்கா? யாருக்காவது வந்திருக்கா? இப்படியே பிடிச்சா புழுக்குன்னு ஒரு சத்தம் வரும், அங்கே எல்லாம் பிடிச்சிக்கும். அப்புறம் மூச்சு கூட விட முடியாது. ஆண்டவரே ஒரு மாடி ஏறணுமே, ஒரு ஸ்டெப்பு கூட நகரலையே அப்படின்னு ஒரு ஜபம். ஆண்டவரே இதை நான் தூக்க மாட்டேன், நீங்க தான் தூக்கணும். இப்போ என்னால் தூக்க முடியாது, இது குறைஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு சின்ன வாக்கு போயிட்டு அது தூக்கினேன், வழி இல்லை. அப்புறம் கால் மேலே வச்சு வச்சு படியில் வச்சு வச்சு அந்த சின்னதை தூக்கிட்டு போயிட்டேன். அப்போ என்னது இது? ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் அறிவு. அறிவு தேவ பலம். தேவனுடைய பலம் தான் அறிவு. தேவனுடைய பலம் இருந்தால் உங்களுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். அறிவு தேவ பலம் ஆச்சா. அடுத்தது இன்னொரு வெயிட் இருக்கு, அது பெரிய சைஸ் டைனிங் டேபிள். அதையும் உப்பு மூட்டை மாதிரி பின்னாடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா தூக்கி எடுத்துட்டு போனேன். இப்படியே எடுத்துட்டு போயிட்டேன். அது பார்த்தா ரூமுக்குள்ள வரமாட்டேங்குது. பெரிய டேபிள், வாசல் சின்னதா இருக்குது. பெரிய டேபிள் வாசலுக்குள்ள சின்ன வாசல்ல வரமாட்டேன். இப்பதான் இந்த அறிவு கொடுத்தா பாருங்க. அடுத்ததுதான் பாக்குறேன், ஒரு 4 ஸ்க்ரூவை கட்டினா டேபிள் வெளியே வந்தோம். அதை நான் செய்யாம இவ்வளவு நேரம் தூக்கிட்டு மல்லு கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்ப ஞானத்துல கொஞ்சம் குறைவு இருக்குது. அப்போ வெளியே வீட்டு வாசல்ல வச்சு ஸ்க்ரூவை கழட்டி டேபிளை தனியா காலை தனியா வச்சு உள்ள கொண்டு போனேன். அப்போ அந்த அறிவை எப்படி விவேகமாக பயன்படுத்திக்கிறது தான் ஞானம். அந்த ஞானம் நமக்கு இருக்கணும். இந்த ஞானமும் அறிவும் தேவனுடைய. இப்போ நமக்கு ஒண்ணு இருக்கு, நமக்கு ஆத்மா ஆவி சாகியம் தானே, அதுல ஒண்ணு இருக்கிறது தான் புத்தி. இந்த புத்தி எங்க எதை யூஸ் பண்ணணும் தெரிஞ்சிருக்கும். இதான் ஆண்டவர் சொல்றார், இது அறிவு, இது ஞானம், இது புத்தி. இதற்கு வசனம் இருக்குது, நான் படிக்கிறேன் கேளுங்க. நீதிமொழிகள் 2, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயில் நின்று அறிவும் புத்தியும் வரும். சரியா? அடுத்தது 2:10-11 போடுங்க. ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாய் இருக்கும் போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். பாருங்க, 3 ஐட்டம் இருக்குது: அறிவு, ஞானம், புத்தி. இந்த 3 இருந்தாதான் மனுஷனுக்கு எல்லாம் சரியா இருக்கு. இயேசுவை பிடிப்பாங்க. இயேசுவை பிடிக்கிற அந்த அறிவு, ஞானம், புத்தி எல்லாம் ஒன்னா வேலை செய்யணும். இப்பொழுது நாங்கள் படிக்க போகிறோம். For me and the Holy Spirit Missionary Church clearly, right? எசேக்கியேல் 38:7 எனக்கு கொடுத்த வசனம். எசேக்கியேல் 38:7. இதெல்லாம் இந்த வாரத்தில் நடந்த சம்பவங்களை உங்ககிட்ட பேசுறேன். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணுவேன், ஒரு வசனத்தை எடுப்பேன், எனக்கு வரும். நான் ஆண்டவரோட, எனக்கு யார் இருக்காங்க, ஆண்டவரோட பேசிட்டு இருப்பேன். ஸோ எனக்கு கொடுத்த வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளியாக இரு. இது எனக்கு கொடுத்தது. நீங்க ஒவ்வொருத்தரும், இந்த சபையை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் இதை செய்யணும். ஹோலி ஸ்பிரிட் மிஷனரி சர்ச் நம்ம ஆயத்தப்படணும். நம்ம கூட உள்ளவங்களை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். உலகத்துல சம்பவம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நேற்று அடிச்சாச்சு ஈரான, அடுத்து என்ன நடக்குன்னு தெரியல. அவனும் குழம்பி இருக்கிறான், கண்ணாப்பின்னு அடிக்கிறான், துபாய் வரை அடிக்கிறான், எல்லா இடத்துலயும் அடிக்கிறான். அவனுக்கு மைண்ட் என்ன ஆச்சுன்னா தெரியாது, என்ன ஆகும்னு தெரியாது. அதனால உலகம் மோசமான வழியில போயிட்டு இருக்குது. நம்ம ஆயத்தப்படுவோம், நம்ம கூட சேர்ந்தவங்களுக்கு கூட்டிப்போம், எல்லாருக்கும் வசனத்தை சொல்லுவோம், இயேசு பத்தி சொல்லுவோம், அவர்களுக்கு நாம் காவலாளியாக இருப்போம். ஏன்னா அந்த ஆத்மா கெட்டு போகும், அது அழிந்து போகும். தேவன் இருக்கிறார், பயப்படாதேன்னு சொல்லணும், கலங்காதேன்னு சொல்லணும். அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து உச்சரித்து சத்தமா பேச போறோம். நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் ஆஃப்டர் மீ. நான் சொல்றதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. சங்கீதம் 116:16. கர்த்தாவே சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே, நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன். என் கட்டுகளை அவிழ்த்து விட்டீர். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, தேவனே, ராஜா, எங்கள் கட்டுகளை அவிழ்த்த நல்ல தேவனே. கர்த்தாவே, உமது வார்த்தைகளை கேட்க அருமையாக பிள்ளைகளை கொண்டு வந்து கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என் தேவனே, ராஜா, கர்த்தாவே, கூடவே இருந்து ஆண்டவரே, இனி எந்த ஒரு கட்டுகளும் வராதபடிக்கு கர்த்தாவே எங்களை ஜீவனை காத்துக்கொள்ள கர்த்தாவே நீர் ஒருவர்தாமே எங்களை கரம் பிடித்து வழிநடத்தும் தேவனாக இருக்கிறீர். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு ஆண்டவரை வாய் திறந்து உமது சுவிசேஷத்தை சொல்ல ஒவ்வொரு மகளையும் ஆண்டவரே உமது சீசரியாக மாற்றி கர்த்தாவே உமது டிசைபிள் ஆண்டவரை உலகெல்லாம் போய் சொல்ல சொன்னீரே. இதை இந்த சபையாரும் செய்ய ஆண்டவரை நீ ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. Praise the Lord.